எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் லீவு. டியூ டு மகாராஷ்டிரா எலெக்ஷன்னால இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் லீவு. ஈவினிங் க்ரூட் ஆயில் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. எஸ்டர்டே மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகி ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆன மார்க்கெட்டு ஏன் ஃபால் ஆச்சுன்னா, புட்டின் அவர்களுடைய அணு ஆயுத கொள்கை, அவங்க ரஷ்யாவுடைய அணு ஆயுத கொள்கையை சேஞ்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, யூஎஸ் அவங்களுடைய லாங் மிஷல் கிட்டத்தட்ட 300 மைல் தூரமாக தாக்கி அடிக்கக்கூடிய இந்த மிசைல்ஸை, யூஎஸ் உடைய மிசைல்ஸை யுக்ரைன் வாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் அனுமதி கொடுத்துருந்தாங்க. எப்போதுமே ஒரு எலெக்ஷன் வரும்போது அந்த கரண்ட் ஆட்சி அந்த கண்ட்ரியினுடைய எக்கனாமிக்கை ஸ்ட்ரென்த்தாக வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, இந்த அதிகப்படியான அந்த வார் இந்த மாதிரி இதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக லாங் மிஷல்ஸ், யூஎஸ் உடைய லாங் மிஷலை யுக்ரைன் வாருக்கு இது வரைக்கும் அனுமதிக்கலை. பட் இப்போது அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ யுக்ரைனும் அந்த ஆயுதங்களை வச்சு ரஷ்யா தாக்கியிருக்காங்க. ஸோ இது லைக் எப்போதுமே ஒரு வார் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் சரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரில் நாங்கள் நியூக்ளியர் வெப்பனையும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே, எஸ்பெஷலி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் 2 டேஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனது அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபால் ஆச்சு. டெக்னிக்கலாக நிஃப்டியை நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸாக இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஆஃப்டர் ஒரு சரிவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இது அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். டுவர்ட்ஸ் 23,800 வரைக்கும் ரைஸ் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி சொன்னோன்னா, இப்போ இதில் பாருங்கள், டெக்னிக்கல் ஆல்வேஸ் ஒர்க். நம்ம சரியாக பார்க்காம இருந்திருப்போம், பட் ஆட்டோமேட்டிக்காக டெக்னிக்கல் ஒர்க் ஆகும் பாருங்க. இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை எடுத்து தான் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும்போது அதே சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், மார்க்கெட்டை கீழே ஃபால் பண்ணுவோம். ஸோ அந்த பேசிஸில் தான் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் 23,450 உடைக்கும் போது ஃபர்தராக இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னுமே டவுன்ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது 23,250ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இதே போல தான் உங்களுக்கு சென்செக்ஸும் இதே பேசிஸில் தான் ஒர்க் ஆகிருக்கு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு இப்போ ரைட் நோ ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. இதை 30 மினிட்ஸில் வச்சு பாருங்கள். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸ் மார்க்கெட் நாளைக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது 77,400 உடைக்கும் போது இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். 75,000 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 76,000 அண்ட் 75,000. ஓகே, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 76, 75ங்கிறது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நாளைக்கு பர்டிகுலராக 77,400 உடைக்கும் போது இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அப்சைடில் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் தான் இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, நாளைக்கு இந்த செல்லிங் ப்ரெஷர், நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடேல இந்த செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்லி திங், இந்த கன்ஃபார்ம் எப்படி கன்ஃபார்ம்னா, ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக மார்க்கெட் 23,300லேருந்து 23,000ங்கிறது ஒரு பாட்டம் அவுட் ஜோனாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இதில் செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது ஆட்டோ செக்டார், எனர்ஜி செக்டார்லாம் ஸ்டில் நோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் ஜோனில் இருக்குது அப்படின்னா, எஃப்எம்சிஜி செக்டார் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஸ்டில் நோ இந்த 2 செக்டாருமே சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் ஆட்டோ, எனர்ஜி செக்டார், மெட்டல் செக்டார், இந்த 3 செக்டாருமே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த செக்டார் உள்ள ஸ்டாக்ஸ் ரைட் நோ ஆவரேஜ் பண்ணுறதை தவிருங்க. குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் அண்ட் சுஸ்லான் எனர்ஜி, இந்த 2 ஸ்டாக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க.
டாடா மோட்டார்ஸ் பாருங்க, இங்கே இது வரைக்கும் ஓவரால் அப் ட்ரெண்டில் இங்கே பிரேக் அவுட் ஆகி ஷார்ப்பாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா. அதே நேரம் நெக்ஸ்ட் பெஸ்ட் சப்போர்ட்னா டாடா மோட்டார்ஸ் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இங்கே சப்போஸ் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இங்கே தான் ஆவரேஜ் பண்ணணும். இந்த மிடில் வந்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகாது. மோஸ்ட் ப்ராப்ளி ரைஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 635 640 இந்த ஜோன் தான். ஸோ அது வரைக்குமே இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் சுஸ்னால் எனர்ஜி வந்து ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ஷார்ப்பாக 53 54 இந்த ஜோன் சப்போர்ட்டிவ் ஜோன். அதே நேரம் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி அப்சைட் ரைஸ் ஆகிருக்கா, அப்சைட் ரைஸ் ஆகி இந்த இடத்துல ஒரு எம் ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது மினிமம் 72 வரைக்கும் மேலே போகும். ஓகே, இப்போ 62 இருக்குது. மினிமம் 72 75 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். சுஸ்னால் எனர்ஜி ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு டுவோர்ட்ஸ் 5840 வரைக்கும் போகும்னு பார்த்தோம். 5850 வந்து நிற்கிது. இந்த இடத்துல கரெக்ஷன் கன்சால்டேஷன் ஆகி இப்போ அகெயின் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் செஷன் மட்டும் பாருங்கள். இந்த பர்டிகுலர் செஷன் மட்டும் பாருங்க. மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 5840 850ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து திரும்பவும் 6000 வரைக்கும் அப்சைடில் வந்து மினிமம் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.